அன்பு வணக்கம். உங்களுடன் முனைவர் முரளிதரன். இன்ஜினியரிங் எஃபெக்ட் நினச்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு M3 டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதில் யூனிட் 2ல் வர 4A சீரீஸ் கான்செப்டை பார்க்கலாம். ஸோ இந்த 4A சீரீஸ் ப்ராப்ளம் டிரைவ் பண்ணோம்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது பெர்னோலியஸ் ஃபார்முலா. ஸோ இந்த பெர்னோலியஸ் ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸஸ் பார்ப்போம். ஸோ பெர்னோலியஸ் ஃபார்முலா இன்டெக்ரல் uv dx equal to u v1 minus u dash v2 plus u double dash v3 minus u triple dash v4 அப்படிங்கிறது பெர்னோலியஸ் ஃபார்முலா. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இன்டெக்ரல் x ஸ்கொயர் cos nx dx. ஸோ இதில் ரெண்டு டைம் வந்துட்டு ஸோ ஒரு டைமை u அசைன் பண்ண போகிறோம், இன்னொரு டைமை v அசைன் பண்ண போகிறோம். ஸோ xங்கிற வேரியபிள் u ஆகும், trigonometrical function cos v ஆகும் அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ u equal to x ஸ்கொயர் uங்கிற டைமை ஃபுல்லாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், vங்கிற டைமை ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ uங்கிற வேல்யூ x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அதாவது d by dx of x power n equal to n into x power n minus 1 அப்படிங்கிறது இன்டகிரேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். எகைன் ஒன் மோர் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு x பொறுத்து u dash டெரிவேட்டிவ் எடுத்தால் u double dash equal to 2x. ஃபைனலாக u triple dash டெரிவேட்டிவ் எடுக்கும்போது கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் எடுத்தால் அதாவது சம் d by dx ஆஃப் கான்ஸ்டன்ட் k equal to 0. அதாவது கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் எடுத்தால் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய வேல்யூ 0 எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ டிஃபரன்ஷியேஷன் பார்க்குறோம். அதே மாதிரி இன்டகிரேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்டகிரேஷன்ங்கிறது இங்கே நம்ம அசைன் பண்ணியிருக்கிற vங்கிற டேர்மை இன்டகிரேட் பண்ணுறோம். vங்கிறது சம் v equal to cos nx டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணும்போது cos nx இன்டகிரேட் பண்ணால் cos இன்டகிரேட் பண்ணும்போது sin. ஸோ sin nx டிவைடட் பை n ன்னு வேல்யூ. ஸோ இதோட ஃபார்முலா சம் இன்டகிரல் ஆஃப் cos ax plus b dx equal to sin of ax plus b divided by a plus c அப்படிங்கிறது இந்த இன்டகிரேஷன் டைப்போட ஃபார்முலா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் cos nx இன்டகிரேட் பண்ணுறோம், sin nx divided by டினாமினேட்டர்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் n டினாமினேட்டர்ல again இந்த டேர்ம் sin nx அடுத்த ஸ்டெப்ல இன்டகிரேட் பண்ணுறோம். v2 equal to sin nx divided by n dx. So sin nx integrate பண்ணா exist ஆகிற ஆன்சர் minus cos nx divided by n square. So finally again இந்த டேர்ம்ல other ஸ்டெப்ல அடுத்த ஸ்டெப்ல இன்டகிரேட் பண்ணணும். v3 equal to minus cos nx equal to plus sin nx divided by 3 ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். So இத அப்படியே ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கு. சரிங்களா? So இப்போ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ சம் u dash u double dash and u triple dash. அதே போல v1 v2 v3 and v4 ஓட வேல்யூ நமக்கு அவசியப்படாது, ஏன்னா u triple dash ஓட வேல்யூ 0 எக்ஸிஸ்ட் ஆகும். சோ ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூவை ஃபார்முலால ரீப்ளேஸ் பண்ணிரோம். சோ ஃபார்முலால ரீப்ளேஸ் பண்ணா x ஸ்கொயர் sin nx divided by n minus 2x minus cos nx divided by n ஸ்கொயர் plus 2 into sin nx divided by n அப்படிங்கிற வேல்யூ. ஓகேங்களா? சோ இன்னைக்கு கிளாஸஸ்ல 4A சீரிஸ்ல டெரைவ் பண்ற இம்பார்ட்டன்ட்டான ஃபார்முலா, அதாவது பெர்னோலியஸ் ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இந்த பெர்னோலியஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபோரியர் கான்ஸ்டன்டான a0 an and bn எப்படி டெரைவ் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல